வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை. உங்களை நீங்களே, வேறு வகையில் சொன்னால் நம்மை நாமே நிர்வகிக்க முடியாததன் விளைவாக ஏற்படுகிறது. நம்மை நாமே அல்லது உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததன் விளைவாக ஏற்படுவதுதான் மன அழுத்தம். நிறைய மன அழுத்தம் இன்றைக்கு நிறைய உளவியல் மருத்துவர்களை நாடி செல்கின்ற மக்கள் ஏராளமாகிவிட்டார்கள். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் நீங்க நல்லா தூங்குறீங்களா, நல்லா சாப்பிடுறீங்களா, ஃப்ரீயா இருக்கிறீங்களான்னு கேட்டா இல்லை என்பதுதான் எல்லோருடைய பதிலாகவும் இருக்கிறது. ஏன் மன அழுத்தத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம்? நம்முடைய மனம் அழுத்தப்படுவதற்கு என்ன காரணம்? நிறைய விஷயங்கள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்குத்தான் நாம் முன் வருவதில்லை. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை, நாமே உருவாக்கி கொள்வதுதான். நம்மை நிர்வகிக்க முடியவில்லை, நம்மையே நம்ம செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிக்க முடியாதனால வரக்கூடிய விளைவு தான் இது. நான் என்ன செய்யணும், காலையில் எப்போ எழுந்திருக்கணும், காலையில் எப்போ சாப்பிடணும், மற்ற வேலைகளை நான் எப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு நாமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மன அழுத்தத்திற்கு ஆளாகத்தான் நேரிடும். நம்மை கட்டுப்படுத்தாத நம்மால் நமக்கு கீழ் இருப்பவர்களை, நம்மை சுற்றி இருப்பவர்களை, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை, நம்முடைய ஆசிரியராக இருந்தால் நம்முடைய வகுப்பில் இருப்பவர்களை கட்டுப்படுத்துவது மிக சிரமம். எனவே நம்மை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு, நம்மை நிர்வகிக்க கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். நம்மை நிர்வகிக்க முடியவில்லை என்றால் நாம் பிறரை நிர்வகித்து எந்த பலனையும் காணப்போவதில்லை. மன அழுத்தம் தான் நம்மை ஆட்கொள்ளும். எனவே மன அழுத்தத்திற்கு முக்கியமான காரணம் நம்மை நிர்வகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். நம்முடைய செல்ஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் இதை மிஸ் பண்றதுனால தான் நம்முடைய மன அழுத்தம்லாம் அதிகமான ப்ரெஷரை நம்ம ஏற்றுக்க வேண்டியதா இருக்கு. இதை சீர் செய்வதற்கு முயற்சி செய்வோம். இதற்கு ஒரு எளிமையான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை முடிஞ்சா ஃபாலோ பண்ணிட்டு சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். சரியா? காலார நடந்து, வயிறார உண்டு, கண்ணார உறங்கி, மனதார சிரிச்சா இந்த நோய் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதை பார்க்குறவங்க திருப்பி சொல்லி பாருங்க. காலார நடந்து, வயிறார உண்டு, கண்ணார உறங்கி, மனதார சிரிச்சா, இந்த 4 செஞ்சோம்னா நோய் இல்லாத, அழுத்தம் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மை கட்டுப்படுத்த, நம்மை நிர்வகிக்க முடியாத சூழ்நிலை தான் நம்முடைய மன அழுத்தங்களுக்கு காரணமாகிறது. எனவே நன்றாக நடப்போம், நன்றாக உண்போம், நன்றாக உறங்குவோம், நன்றாக சிரிப்போம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க மகிழ்வுடன். பரங்கிக்காய் விதை நம்முடைய புரோஸ்டேட் சுரப்பி இருக்கு இல்லையா, அதற்கு, அதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்களுக்கான ஆற்றலை அதிகரிக்க உதவி செய்கிறது. எனவே ஒரு நலந்தரும் உணவான பரங்கிக்காய் விதையை நாமும் உண்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க மகிழ்வுடன்.